இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல 2 நியூஸ் வந்திருக்கு. யாராவது இப்போ ஓலா ஸ்கூட்டர் வாங்குறீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா, கம்பெனியே இருக்குமா, இருக்காதான்னு தெரியாது. அந்த நிலைமையில தான் போயிட்டுருக்கு. ஓலாக்கு என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, பிப்ரவரியில சேல்ஸ் வந்து 75% டவுன் ஆயிப்போச்சு. ஓகேவா? 1200 பேர கம்பெனிலேருந்து ஜாப் கட் பண்ணிட்டாங்க. அதனால ஓலாவுடைய பொசிஷன் வந்து இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. ஓகேவா? அதனால ஓலா பைக் வாங்குறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன அடுத்து எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வாங்குறத பத்தி யோசிக்கலாம். ஓலால ஏற்கனவே சர்வீஸ் ப்ராப்ளம் இருக்கு. அப்படியே ஓலா உங்களுக்கு வேணும்னா, உங்க ஏரியால சர்வீஸ் கரெக்ட்டா பண்றாங்களான்னு செக் பண்ணிட்டு வாங்குங்க. அடுத்து நம்ம என்ன அடுத்து செகண்ட் நியூஸ் என்ன பார்க்க போறோம்னா, பஜாஜ் செட்டாக் வந்து ஒருத்தன் டவுன் ஆயிட்டான் ஓலாங்கிறவன். அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தன் அந்த பொசிஷனுக்கு வருவாங்க. அந்த பொசிஷனுக்கு பஜாஜ் செட்டாக் தான் வந்திருக்கு. அவங்களுடைய சேல்ஸ் தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆ 2ண்ட் பொசிஷன்ல இருந்தாங்க பஜாஜ் செட்டாக்கு. ஓலா டவுன் ஆனதுனால அவங்க 1 பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. அதனால பஜாஜ் செட்டாக் வந்து நல்லா இப்போ இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கு சேல்ஸ்ல. இப்போ அவங்க தான் சேல்ஸ்ல நம்பர் 1. அ குவா பஜாஜ் குவாலிட்டி எப்படிங்கிறது எனக்கு ரியல் டைம் ஃபீட்பேக் இன்னும் ப்ராப்பரா கிடைக்கல. நான் செக் பண்ணிட்டு வேணா அத பத்தி ஒரு வீடியோ போடுறேன். ஓகே. அ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவ ஷேர் பண்ணுங்க. வாழ்க தமிழ்! வளர்க தமிழ்!